Welcome to the Sasa Joys. கிட்டவா சிஸ்டர் கிட்டவா போட்டு முடிச்சுடு கோவம் வந்துச்சு அவனுக்கு. பெரியார் அறிவுரை பெண்களுக்கு. தொலைந்து விட்டனர், இருவர் தொலைந்து விட்டனர். Like, comment, share and subscribe. இங்கே டிஎன்பிஎஸ்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமுக்குலாம் நிறைய புத்தகங்கள்லாம் வச்சுருக்காங்க. கௌரா பதிப்பகம் 25. எம்எஸ் தோனி வாழ்க்கை வரலாறு, விராட் கோலியின் வாழ்க்கை வரலாறு. ஸோ உங்களை பற்றி தெரியணும்னா இந்த புத்தகத்தை நம்ம படிக்கலாம். ரிச் டேட் புவர் டேட் இந்த மாதிரி இந்த புக் வந்து ரொம்ப வந்துட்டு எக்கனாமிக்கலாக வந்து இதை படிக்கணும்னு சொல்லுவாங்க நாலேஜுக்கு. ஆனால் இது வரைக்கும் நான் படித்ததில்லை. இந்த புக்கும் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா மணி ஒர்க் ஃபார் மணி அப்படின்றது தான் வந்து இந்த புக்கோட நீங்கள் வந்து வேலையை செஞ்சுட்டு வந்து பணத்துக்காக வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே சேர்த்து வச்ச பணம் வந்து அதுக்காகவே வேலை செய்யும், மறுபடியும் அது பணத்தை கொண்டு அவ்வளோதான். இங்கே எல்லாமே இங்கிலீஷ்லேயே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழமொழி கதைகள் அப்படிங்கிறது. இந்த புக்கை வந்துட்டு நான் வாங்கலான் இருக்கேன். சிந்தனை தூண்டும் பழமொழி கதைகள். ருப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55 ருப்பீஸ். இதை படிச்சுட்டு இந்த முடிஞ்சால் இந்த ஸ்டோரியை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? தள்ளி வந்து 55 ருப்பீஸு 50 ருப்பீஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு யோகியின் சரிதான். யாரோ ஒருத்தங்க நம்ம சொன்னாங்க. வர்ணமாயிரம் சூரிய நினைப்பு ஒண்ணும் இல்ல. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யாருன்னு தெரியலன்றாங்க வேற. என்னுடைய பிரதர் ஒரு வேலைக்காக தான் இளவெளியில பாத்துக்கணும். நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். இன்னும் 3 மாசத்துல கல்யாணம் இருக்கு. ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு. முல்தானி மட்டி கழுவிட்டு வந்தேன்னா சும்மா கமலஹாசன் மாதிரி இருப்பேன். என்ன போடுறப்பா சொல்லணும். அவர்களுடைய அணிலாடும் மூன்றி இதை வந்துட்டு சசி இந்த புக் ஃபேருக்கு வரதுக்கு முன்னாடி பெஸ்ட் புத்தகம் அப்படின்ற பேரில் இது வந்து நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கரெக்டாக இந்த புத்தகத்தை பார்த்துட்டோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200. அப்பா அம்மா அக்கா தம்பின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் அவங்களுடைய பற்றி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் ராம்குமார் அவர்களுடைய வேடிக்கை பார்ப்பவன், அதுக்கப்புறம் அவருடைய கவிதைகள் அப்படிலாம் இருக்குது. வர வரதான் அப்படியே ஸ்போக்கன் ஹிந்தி.
பாரதியார் இதெல்லாம் நீ ஸ்கூல்லே படிச்சிருப்பியடா, அது என்ன இப்ப எடுத்து மறுபடியும் படிக்கிற? குயில் பாட்டு அதெல்லாம் தெரியுமா? தினம் ஒரு திருக்குறள், தேன் மூலமும் உரையும். எவ்வளோ அது? இந்த மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா 80 rupees. இது அருமையான புத்தகம். ஓகேவா? என்ன சொல்றாங்க அங்கிள்? வரலாறுல வந்து சில விஷயங்களை வந்து புத்தகத்தில் எழுதும்போது நேராக வந்து எழுதிட மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் சில ஆவணங்களில் தொகுத்திருப்பாங்க. நியூஸ் பேப்பரில் இருந்திருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் இல்லையா பப்ளிக்கு. அந்த விஷயங்கள்லாம் இங்கே இந்த புக்கில் வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. காமராஜர் ஒரு காவியம், மனித மிருகம் ஹிட்லர். இந்த வாலியோட நிறைய புத்தகங்கள். பெண்ணின் பெருந்தக்கை யாவ், அப்புறம் நீர் நனைந்த மணித்துளைகள், தென்றலோடு சிறுதினங்கள், அம்மாவாலி, பாண்டவர் பூமி, வாலி அன்புடே. இதெல்லாம் வந்துட்டு சாமி பாட்டுகள். எப்படி போகிறோம் பாருங்க, ஸ்டாச்சுவாக இருக்காண்டா. போட்டு முடிச்சு விடு, கோவம் வந்துருச்சு அவனுக்கு. மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு. வாகை சுடலாம். இந்த புக்கு நல்லா இருக்கு. ஸோ உள்ள கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்துட்டு 125 சிஸ்டர். என்ன சொல்லியிருக்காங்க மட்டும் சொல்லிடுறேன். ஒரு ஒரு வாகை சுடுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அதை பற்றி நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதை நான் வாங்க போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் படிச்சு பார்த்து. எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு மகிழ்ச்சிய வாழ்க்கை அப்படின்ற புத்தகத்தை எனக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க, இது படி அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து 70 rupees. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை மட்டும் சொல்லியிருக்கேன். உள்ளே என்ன இருக்குன்னா, மகிழ்ச்சியா வாழ்க்கை, இயந்திரமா வாழ்க்கை, நேரமா வாழ்க்கை, துன்பமா வாழ்க்கை, பிள்ளைகளின் பிரச்சனையா வாழ்க்கை அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியா வாழ்க்கைன்னு முடிச்சிருக்காங்க. ஸோ மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றத நம்ம $295. இங்க பாருங்க, பிக் எனி 3 books 499 சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப க்ரௌடே இருக்குது. ஸோ அதே போல் புக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருக்குது. நல்லா பெரிய பெரிய புக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஈச் 999 தான், 100 rupees தான். இது எல்லாமே உள்ளே போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 books வந்து 500 சூப்பராக வந்து ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவையானதை அழகாக வந்துட்டு நம்ம இதை பிக் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லாருமே படிச்சு முடிச்சிருக்கோம். இதுனா 60 points.
பெரியார் அறிவுரை பெண்களுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு ஆண்களை போலவே கல்வி, உத்தியோகம், சொத்துரிமை, பதவி, அந்தஸ்து எல்லாம் வந்துள்ளது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சில நேரங்கள் கழித்து தொலைந்து விட்டனர், இருவர் தொலைந்து விட்டனர். எங்கள் விஷயம் என்னன்னா 2 பேர்கிட்டையும் ஃபோன் கிடையாது. நல்லா அப்படியே அவங்க சுற்றி பார்க்க போயிட்டாங்க. ஃபோன் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். இது யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் நடக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஓகே, ஃபோன் இதில் இருக்குது, உள்ளே இருக்குது. ஃபோனை வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாங்க, எங்கன்னு தெரியல. கண்டுபிடிச்சி வராங்க. இருங்க அவங்களுக்கு காட்டுறேன் லைவாக. வராங்க 2 பேர், அக்கா தங்கச்சி. அவங்க 2 பேர் இருவர் வாங்க. மேடம் கண்டுபிடிங்க மேடம். இன்னும் அங்கே என்ன மேடம் பண்ணுறது? அங்கே இங்கே இருக்கோம் நண்பர்களே. எங்கே போனீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். ஃபோன் இல்லாமல் துடுக்கா போகக்கூடாது. நல்லபடியாக முடிச்சிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இனிமேல் வரும்னு நான் நினைக்கிறேன். நான் முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக நல்ல வீடியோஸ்க்காக. vlog நிறையா பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருக்கேன். பார்ப்போம் அப்படின்ட்டு. Thank you for watching this video. Okay, see you guys. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and bell பட்டனை press பண்ணுங்க. Thank you. Bye. Next vlogல பார்க்கலாம். Bye. இல்லை மாற்றிக்கிறேன்.